Good morning students. இன்னைக்கு வந்து நம்ம நியூ சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 3 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். இந்த சாப்டர் நம்ம வந்து படித்து முடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிலேஷனல் மாடல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து கொரி லாங்குவேஜஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பற்றி, கொரி ப்ராசஸிங், இதெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் புதுசாக இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா சொன்ன வேர்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து MySQL நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம டேட்டாபேஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டிபிஎம்எஸ்னால் என்ன அப்படின்னா இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. DBMS definition: a database management system is a system software for creating and managing database. ஸோ டிபிஎம்எஸ்னா அது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன சார்? இப்போது ஒரு டேட்டாபேஸ்னும் போது நம்ம தகவல்களை வந்து யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷனை தகவலை வந்து கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் பண்ணுற அந்த இடம் தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்றது. வெறுமனே அங்கே ஸ்டோர் ஆகாது. எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இன் அன் ஆர்கனைஸ்டு மேனரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டேட்டாபேஸ் அப்படின்றது பேக் எண்டில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு அப்ளிகேஷனை ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. ஒன்று ஃப்ரண்ட் எண்டு, இன்னொன்று பேக் எண்டு. ஃப்ரண்ட் எண்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து தகவல்களை டேட்டாவை யூஸரோட டேட்டாவை நீங்கள் வந்து இன்புட் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகிற இடம் வந்து பேக் எண்ட். ஸோ அந்த ஸ்டோர் ஆகிற இடம் வந்து பேக் எண்ட் அப்படின்னா பேக் எண்டில் என்ன இருக்கும் சார் அப்படின்னா டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கும், அப்படி ஸ்டோர் ஆன டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ். ஸோ இந்த டிபிஎம்எஸ் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா இட் provides users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. அதாவது நம்ம டேட்டாபேஸில் சேமிக்கப்பட்ட டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கும், ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும், ரிட்ரீவ்னா ஆக்சஸ் எடுக்கிறது, அப்டேட் பண்ணுறதுக்கும், அதாவது அது மாற்றுவதற்கும், அதே போல் மாடிஃபைனா மாற்றுவது, இங்கே அப்டேட் அப்படின்னா அதை வந்து மேம்படுத்துவது. ஸோ அதை மேம்படுத்துவதற்கும் மற்றும் மேனேஜ் செய்வதற்கும் நாம் வந்து நிர்வாகம் செய்வதற்கும் டிபிஎம்எஸை பயன்படுத்துகிறோம். ஸோ டிபிஎம்எஸ் என்பது ஒரு சாஃப்ட்வேர். இட் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர். எதுக்காக அப்படின்னா ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸஸ். இப்போது டேட்டாபேஸில் என்ன மாதிரியான டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா எந்த வகையான டேட்டானாலும் டேட்டாபேஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எந்த வகையான டேட்டானாலும் டேட்டாபேஸில் அது பேராக இருக்கலாம், வயதாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், புகைப்படமாக இருக்கலாம், ஒளிப்படமாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எது வேணாலும் நம்ம வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிபிஎம்எஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பல்வேறு வடிவங்களில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ the concept of storing the data started before 40 years. ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட் வந்து ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டமுக்கு ப்ரெடிசஸர், அதாவது முன்னோடி அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் வந்து சொல்லலாம். இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வந்து ஃபைல் சிஸ்டமில் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. இந்த ஃபைல் சிஸ்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லிமிட்டேஷன், அதாவது குறைபாடுகள் இருந்தது. அது என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னா டேட்டா டூப்ளிகேஷன். அதாவது நம்ம தகவலை சேமிக்கிறோம் இல்லைங்களா, அப்படி சேமிக்கப்பட்ட தகவல்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படும். அவ்வாறு பல்வேறு இடங்களில் பயன்படுத்துறதுனால மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சேம் டேட்டா, ஒரே டேட்டாவோட மல்டிபிள் காப்பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் சேவ் பண்ண வேண்டியதாகிடுது. அப்படி சேவ் பண்ணுறதுனால மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். It wastes a lot of memory spaces. ஸோ அது பேர் தான் டேட்டா டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது ஹை மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபைல் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சஸ் கண்ட்ரோலுக்காக, அதே போல் வந்து டேட்டா கன்சிஸ்டன்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காக, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக
மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அடுத்து செக்யூரிட்டி, லெஸ் செக்யூரிட்டி. நம்ம டேட்டாவுக்கு வந்து ஃபைல் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணால் அதனுடைய அந்த டேட்டாவுக்கு உண்டான செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பின்னடைவு. ஸோ அதனால் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபைல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபைல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணதுனால பல்வேறு குறைபாடுகள் இருந்தது. அதில் ஒரு 3 குறைபாடுகளை வந்து இங்கே குறிப்பிட்றாங்க. 3 லிமிட்டேஷன்ஸ். அது ஒன்று வந்து டேட்டா டூப்ளிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் ஹை மெயின்டெனன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இந்த ஃபைல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள், இந்த லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டிபிஎம்எஸ்னு ஒரு கான்செப்ட் வந்தது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் வந்தது. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும், இந்த டிபிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் ஃபைல் சிஸ்டமில் உள்ள பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ முக்கியமாக இதில் நம்ம புக்கில் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. இந்த 4 முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிபிஎம்எஸில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாபேஸில் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது பல்வேறு காரணங்களுக்காக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போதோ அல்லது வந்து ஆக்சஸ் பண்ணும்போதோ, இப்போ ஒரு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அல்லது ஆக்சஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இடையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, ஒரு தடங்கல் வந்தது அப்படின்னா, அப்போது என்ன ஆகும்? அதாவது பாதியிலே, இப்போ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற விஷயம் பாதியிலே நிற்காமல் அல்லது எடுக்கிற விஷயம் பாதியிலே நிற்காமல், இப்போ ஏதாச்சும் ஒரு தடங்கல் வந்தது அப்படின்னா ஒன்று கமிட் ஆகும், அதாவது வந்து நீங்கள் செய்த அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகும் அல்லது வந்து அன்சக்ஸஸ் ஆகும், அபார்ட் ஆகும். ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து நடக்கும். இதுதான் வந்து அட்டாமிசிட்டி அப்படின்றது. ஸோ ஒன்று நடந்திருக்கும், இல்லைன்னா நடக்காமல் போயிருக்கும். ஸோ இப்போது வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க, அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க, ஆன்லைன் மூலமாக வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா, அப்போ வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது இடையில் ஏதோ தடங்கள் வந்து தடைப்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து தடைப்படும் போது 2 விஷயம் தான் நடந்திருக்கணும். ஒன்று அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிக்கணும், அல்லது அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கணும். இந்த 2 விஷயம் தான் நடக்கணும். இடையில் வேறு எதுவுமே நடக்கக்கூடாது. அதாவது பாதியிலேயே விடுறது இருக்கக்கூடாது. ஸோ அதை இன்ஷூர் பண்ணுறது தான் வந்து அட்டாமிசிட்டி. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சின்னும் போது நீங்கள் டேட்டா பேஸில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்ச் வந்து எப்போது நடக்கும், அதாவது எப்போது நடந்தாலும் அது நிறைவாக நடத்தப்பட வேண்டும். அதாவது அந்த கன்சிஸ்டன்சி என்ஷூர்ஸ் தட் த சேஞ்ச் இன் டேட்டா வேல்யூ டு பி கான்ஸ்டன்ட். ஸோ டேட்டா வேல்யூ நீங்கள் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமரோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருடைய அட்ரஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அது சேஞ்ச் ஆகிருக்கணும். அது பேர் தான் வந்து கன்சிஸ்டன்சி. அடுத்தது ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன்ன்றது இது எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னா கன்கரண்ட் டிரான்சாக்ஷனில் பயன்படுத்தப்படும். இப்போ ஒரு மல்டிபிள் யூசர் வந்து ஒரே டிரான்சாக்ஷனை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரே ஆப்ஜெக்ட் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஒரே நேரத்தில் ஒருத்தர் வந்து டேட்டாவை ஆட் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து டெலீட் பண்ணுறாரு அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை ஆட் பண்ண சொல்லலாம் அல்லது டெலீட் பண்ண சொல்லலாம். ஒரு யூஸரை வந்து ஆட் பண்ண சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு யூஸரை டெலீட் பண்ண சொல்லலாம். ஸோ இப்படி டேட்டா வந்து தனிமைப்படுத்தப்பட்டு அந்த கன்கரண்ட் டிரான்சாக்ஷனுக்கு அந்த யூசர்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை கியூ மூலமாக அவங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ண வைக்கிறது சீரியலைஸ் பேட்டர்னில். ஸோ இது வந்து ஐசோலேஷன். அடுத்து ஃபைனலாக டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டின்னும் போது இப்போது கமிட்டட் டிரான்சாக்ஷன், ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்படி செய்த அந்த விஷயங்களை நான் திரும்ப பெறணும் அப்படின்னா, ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அதுவும் என்னால் வந்து சாத்தியமாகணும். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அப்போ நான் பண்ண விஷயங்களெல்லாம் திரும்ப பெறணும்னு நினைக்கிறேன், அதாவது ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரோல் பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது நடக்கணும். அங்கே அப்படி ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ரெக்கவர் ஆகணும், பழைய நிலைமைக்கு மறுபடியும் சிஸ்டம் போயிடணும். அது பேர் தான் வந்து டியூரபிலிட்டி. ஆக இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிபிஎம்எஸில் இருக்குது. இதுதான் வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ இது முக்கியமாக 5 மதிப்பெண்ணில் 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ டேட்டாபேஸ் டெக்னாலஜி வந்து நிறைய மாடல் இன்றைக்கி இருக்குது. அதில் முக்கியமான சில மாடல் வந்து நம்ம புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல்.
ஸோ ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் இஸ் a ஃபேமஸ் டேட்டாபேஸ் மாடல். இது வந்து இதில் இந்த மாடலில் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐஎம்எஸ் மாடல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற விரிவாக்கம் தான், அப்படின்ற சுருக்கம் தான் வந்து ஐஎம்எஸ். இந்த ஐஎம்எஸ்ன்றது ஐபிஎம்மோட கண்டுபிடிப்பு. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டும் எப்படி, ஒவ்வொரு பதிவுகள், ஒரு ரெக்கார்டு அப்படின்னா ஒரு யூசர், ஒரு கஸ்டமர் இருக்கானா ஒரு கஸ்டமரோட டீட்டெயில், இப்போ கஸ்டமரோட நம்பர், இப்போ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கஸ்டமரோட ஒரு ரெக்கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர், அவரோட நேமு, அவரோட ஃபாதர்ஸ் நேம், அவரோட டேட் ஆஃப் பர்த், அவரோட அட்ரஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரோட ஒரு ரெக்கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் முறையில் ஸ்டோர் ஆகும், அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. இப்போ கம்பெனின்னு இருக்குது, கம்பெனிக்கு கீழே யூசர், இப்போது யூசர்ஸ், மிஷின்ஸ், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ், இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஃபார் பேரண்ட் கம்பெனி. இப்போ இந்த கம்பெனின்னு ஒரு பேரண்ட் இருக்குன்னா ஸோ அதனுடைய சில்ட்ரன் தான் வந்து இது எல்லாமே. இப்போ யூசரோட சில்ட்ரன் வந்து மார்க்கெட்டிங், பர்சனல், இதனோட சில்ட்ரன் வந்து இந்த 3, பர்சனலோட சில்ட்ரன் வந்து இந்த 3. இந்த மாதிரி ட்ரீ லைக், இதுதான் வந்து ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதில் இது வந்து ட்ரீன்னு ஒன்றா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது அதனோட சில்ட்ரன். ஸோ பேரண்ட்டுன்னு சொல்லலாம், ரூட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது பேரண்ட்டு, அதுக்கு கீழே இருக்கிறது அதனோட நோடுன்னு சொல்லுவாங்க. பேரண்ட் நோடு, இது சில்ட்ரன் நோடு. ஸோ கம்பெனின்றது பேரண்ட் நோடு, யூசர்ஸ், மெஷின்ஸ், டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பேரண்ட்டோட சைல்டு நோடு. ஸோ சில்ட்ரன் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் வந்து இந்த மாடல், அதாவது ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைரார்கிக்கல் மாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் ரிடண்டன்ட் டேட்டாவுடைய ரிபிட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கும், டூப்ளிகேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து எஃபிஷியன்ட் சர்ச், தேடும்போது ரொம்ப சுலபமாக தேடலாம். டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி, டேட்டா ஒருங்கிணைத்தல், ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாவை ஒருங்கிணைத்து பயன்படுத்துறது அது ரொம்ப சுலபமாக இருக்கும். இதனுடைய டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது ரொம்ப ஹைரார்கிக்கல் டேட்டா மாடலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஹேண்டிலிங். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி இதை கையாள்வது ரொம்ப கடினம், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதான் வந்து இதோட லிமிட்டேஷன். ஃபஸ்ட் மாடல் வந்து ஹைரார்கிக்கல் மாடல். செகண்ட் மாடல் வந்து நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடல் அப்படின்றது, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐடிஎஸ், இன்டெகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் என்பது ஒரு நெட்வொர்க் மாடல். ஹனிவெல் டெக்னாலஜிஸ் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க, இந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தான் ஐடிஎஸ். ஸோ இந்த நெட்வொர்க் மாடல் அப்படின்றது ஹைரார்கிக்கல் மாடல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஹைரார்கிக்கல் மாடலில் ஒரு பேரண்ட் இருக்கும். இப்போது நிறைய மல்டிபிள் சைல்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேரண்ட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசருக்கும் நிறைய ஓனர்ஸ் இருப்பாங்க, ஒரு யூசருக்கும் மெனி ஓனர்ஸ் ஃபார் சிங்கிள் யூசர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்டோட ஓனர் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ, காலேஜ் லைப்ரரி. அப்போது ஸ்டூடெண்ட்டுன்ற சிங்கிள் யூசருக்கு இட் ஹேஸ் 2 பேரண்ட்ஸ். ஸோ இதுதான் மல்டிபிள் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஏ, காலேஜ் லைப்ரரின்றது ஓனர்ஸ். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், ஹைரார்கிக்கலுக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு தான். ஸோ இந்த மாடலில் வந்து 3 விஷயங்கள், 3 காம்பனன்ட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஒன்று நெட்வொர்க் ஸ்கீமா, இன்னொன்று சப் ஸ்கீமா, மற்றொன்று லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்போ ஸ்கீமா அப்படின்னும் போது என்டையர் டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ஸ்கீமானும் போது ஒவ்வொரு டேட்டா பேஸினுடைய வியூஸ் தான் வந்து சப் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. வியூஸ்னால் நம்ம என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். அண்டு லாங்குவேஜ்னும் போது இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான லாங்குவேஜ், இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான லாங்குவேஜ். இது வந்து செகண்ட் மாடல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடல் அப்படின்னும் போது ஆரக்கிள் அண்ட் DB2 இது ரெண்டுமே வந்து இந்த ரிலேஷனல் மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ரிலேஷனல் மாடலில் 2 டெர்மினாலஜி பயன்படுத்தப்படுது, ஒன்று இன்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்கீமா. இதில் இன்ஸ்டன்ஸ்னும் போது ஏ டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு அட்டவணை, ஒரு டேபிள்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த டேபிள்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அடுத்து ஸ்கீமானும் போது என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள், ஒரு டேபிளோட என்டையர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான் வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா இஸ் அ என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேபிள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேமு இருக்கும், ஒரு காலமோட நேம் இருக்கும், அதனோட டைப் இருக்கும். ஸோ ரிலேஷன்னா இங்கே டேபிள்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் அட்ரிபியூட்ஸ் அண்டு டியூபிள்ஸ். அட்ரிபியூட்ஸ்னால் காலம்ஸ், டியூபிள்ஸ்னால் ரோஸ். ஸோ ஒரு டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா
ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் ரோஸை வந்து டியூப்பிள்னு சொல்லுவாங்க, காலம்ஸ் வந்து அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த மாடல் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து ஹூப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். அதுக்கடுத்து வந்து டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ். இந்த ரெண்டுத்தினுடைய கலவை தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்றது. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான ரிலேஷனல் மாடலை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பயன்படுத்தப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் திஸ் மாடல். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான தகவல் டேட்டா, நிறைய வகையான டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய வகையான டேட்டா அப்படின்னா நம்பர்ன்றது ஒரு வகையான டேட்டா, நேம் என்பது ஒரு வகையான டேட்டா, இமேஜ்ன்றது ஒரு வகையான டேட்டா, ஸ்பெஷல் ஃபார்மட்ஸ்ன்ற ஒரு வகையான டேட்டா, இப்படி பல வகையான டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸையும் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும், எல்லா வகையான பிஹேவியரையும் இதை ஹேண்டில் செய்ய முடியும். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரிலேஷனல் மாடல். இது ஒரு முக்கியமான மாடல். இது ரிலேஷனல் மாடலுக்கு அடிப்படையே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் தான். இதுதான் வந்து டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ டேட்டாபேஸ் மாடலில் வந்து நம்ம என்னென்ன மாடல் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு டேட்டாபேஸ் அப்படின்போது நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள்ஸ். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டேபிள்ஸோடைய கலெக்ஷன் தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட அட்டவணைகள் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். இப்போ வந்து மார்க் லிஸ்ட்ன்றது ஒரு டேபிள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது, கோர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு டேபிள், பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு டேபிள், எக்ஸாம் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு டேபிள். ஸோ இப்படி வெவ்வேறு டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் டேபிள்ஸை வந்து நம்ம ஒரே நேமில் கொண்டு வரோம், அந்த சிங்கிள் நேமில் கொண்டு வரோம். அந்த சிங்கிள் நேம் தான் வந்து இங்கே டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் ஒரு டேட்டாபேஸ் வந்து லாஜிக்கலாக அதனுடைய ஆர்கனைசேஷனல் மேனர் வந்து ரிலேஷனல் டேட்டா மாடலை ஒத்து இருந்ததுன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி டேட்டாபேஸ் ஹூஸ் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷனல் மாடல். இப்போ நம்ம 4 டேட்டா மாடல் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ரிலேஷனல் டேட்டா மாடலில் பயன்படுத்தி இருந்தால் அந்த டேட்டாபேஸ் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் டிபிஎம்எஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். டிபிஎம்எஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். a DBMS that manages the relational database. இந்த relational database மேனேஜ் பண்ணுற DBMS தான் Relational Database Management System, RDBMS. ஸோ ஒரு டேட்டாபேஸை ரிலேஷனல் டேட்டா மாடலில் நம்ம லாஜிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா அது ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுற சிஸ்டம் தான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம சில கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னா டேட்டாபேஸ், டேபிள்ஸ், டியூபிள், ஆட்ரிபியூட், ஸ்கீமா, கீ. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டேட்டாபேஸில், ரிலேஷனல் டேட்டாபேஸில், முக்கியமாக ஆர்டிபிஎம்எஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள், கான்செப்ட்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் ஒரு கான்செப்ட்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அ இன்டர்ரிலேட்டட், அதாவது கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம டேட்டாவை ஆர்கனைஸ்டு மேனரில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து MySQL அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஆரக்கல், MS SQL சர்வர், MS ஆக்சஸ், இது எல்லாமே வந்து ஆர்டிபிஎம்எஸ்னுடைய வகைகள் தான். ஸோ ஆர்டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஹை அவைலபிலிட்டி, ஹை பர்ஃபார்மன்ஸ், ரோபஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ், ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லெஸ் காஸ்ட், இதெல்லாமே இதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதில் அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள் அப்படின்றது என்னென்னா, இப்போ டேட்டாபேஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ்னு சொன்னோம். இப்போ டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ டேபிள் அப்படின்றது என்னென்னா, ஒரு டேட்டாவை வந்து தரவுகளை நம்ம கலெக்ட் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம். அதான் வந்து டேபிள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இதில் டேபிள் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்னு சொல்லலாம். ரிலேஷனல் டேட்டா பேஸில் டேபிளுக்கு இன்னொரு பேர் வந்து ரிலேஷன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும், நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயி, இந்த டேபிளோட பேர் ஒரு டேபிளுக்கும் பேர் இருக்கும், அது எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேபிளுக்கு பேர் இருக்குது எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயியில் 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஐடி, நேமு, ஏஜ், சேலரி இதெல்லாம் காலம்ஸ். இந்த காலம் வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட், நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், ஏஜ்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், சேலரின்றது ஒரு ஆட்ரிபியூட். அதே போல் ரோஸ்ன்னும் போது இதில் 4 ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோ வந்து ஐடி, நேம், ஏஜ், சேலரின்றது அதாவது டைட்டில். இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். அடுத்தது ஆக்சுவலாக 3 ரோஸ் தான் இருக்குது. இதில் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அலெக்ஸ், திவ்யா, துல்சி அப்படின்னு 3 பேரோட ரெக்கார்டு இருக்குது. ஸோ ரெக்கார்டுனா ஒரு ரோ இருக்குது இல்லையா, ஈச் ரோ இஸ் கால்ட் ரெக்கார்டு. இது ஒரு ரெக்கார்டு. இங்கே ட்ரிபிள் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ரெக்கார்டுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரிபிள். ஸோ அலெக்ஸ்னு ஒரு ட்ரிபிள் ரெக்கார்டு, திவ்யான்னு ஒரு ட்ரிபிள், அண்ட் துளசின்றது ஒரு ட்ரிபிள். இப்போ காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம காலம் தான் பார்க்க போகிறோம். காலம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு பார்ட். அதாவது நீங்கள் ஒரு டேபிளை பிரிச்சிங்க அப்படின்னா காலமாக தான் பிரிப்பீங்க. இது ஒரு பார்ட், ஐடின்றது ஒரு பார்ட், இந்த மாதிரி நேம்ன்றது ஒரு பார்ட். இந்த சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு டேபிள் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு காலமும் வந்து ஒரு ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஐடின்னு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஆட்ரிபியூட், நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், ஏஜ்ன்றது ஆட்ரிபியூட், சேலரின்றது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஆட்ரிபியூட். ஸோ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்ரிபியூட் இன்னொன்று பேர் வந்து டொமைன், அட்ரிபியூட் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு அட்ரிபியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியான தகவல் சேமிக்கப்பட்டிருக்கும், ஒரே டைப் ஆஃப் டேட்டா. இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஐடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காலமில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்பராக இருக்கும். நேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து நேமாக இருக்கும். ஏஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே இருக்க டேட்டா எல்லாமே நியூமரிக்கலாக இருக்கும். சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழே இருக்க டேட்டா எல்லாமே வந்து ருபீஸ், ஒரே மாதிரியான டேட்டா. ஸோ ஒரு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலம் முழுவதும் ஒரே மாதிரியான டேட்டாவை சேமித்து வைத்திருக்கும். அடுத்தது ரோ. ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஸ் இருக்கும். அந்த ரோஸை வந்து ட்ரிபிள் அல்லது ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நபர் சம்மந்தப்பட்ட தகவல் இருக்கும். இப்போ அலெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அலெக்ஸ்னு ஒரு நபரோட தகவல் இருக்கும். அலெக்ஸோட ஐடி வந்து 1, அலெக்ஸோட ஏஜ் வந்து 26, அலெக்ஸோட சேலரி வந்து 22,000. ஸோ இப்படி ஒரு தனி நபரோட தொடர்பு உள்ள தகவல்களை சேமிப்பது தான் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.